அடங்கி போவோம் என்பதுதான் நம்முடைய பயப்படுறதுக்காக இல்லை, பயப்பட்டு போகிறதில்ல. நியாயம்னு ஒன்று இருக்குது. அந்த நியாயத்தை கடைபிடிக்கவும் நாம் எல்லாம் நம்ம கட்சியை பொறுத்தவர்கள் அது இன்றைக்கும் இல்லை. புரட்சித் தலைவர் கற்றுக் கொடுத்த பாடம் இன்றைக்கு வரை என்ன எடப்பாடியார் வரை நீ சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எந்த இடத்துலையும் நம்ம அராஜ்யத்துக்கு போனால் இது வரை சரித்திரம் இல்லை. வெட்டு குத்து தீ வச்சு எரிக்கிறது, அதே போல் அந்த சொன்ன மாதிரி தாழ்த்தப்பட்ட ஒரு பெண்ணை நான் மெடிக்கல் சீட் வாங்கி தரணும் வேலைக்கு வருஷ கணக்கில் வச்சுருந்துட்டு அந்த பொண்ணு சரி படிக்கவே வாய்ப்பு கொடுக்கல, வேலையாக நிற்க நேரம் இல்லாமல் வேலை வாங்குறாங்க, வேலை செய்கிற சூடு போடுறாங்க. அந்த மாதிரி திமுக ஆட்சியினுடைய அராஜகங்கள் அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் எடப்பாடியார் கண்டிப்பாக இந்த போராட்டம் மட்டும் அறிவிக்காமல் இருந்திருந்தா அந்த பொண்ணு உயிரோடையே வாழ முடியாது. ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க. அது நம்மளுக்கு எல்லாரும் இருந்தாலும் கூட அந்த பொண்ணுடைய கதை முடிஞ்சிருக்கு. அதே தப்பி போலீஸ் ஸ்டேஷன் போய் அங்கேயும் சரியான தீர்வு கிடைக்காதனால நம்முடைய எடப்பாடியாருக்கு ஒரு சவால் கொடுத்தனால அந்த எடப்பாடியார் அவர்கள் அதை ஒரு போராட்டமாக அறிவித்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி இந்திய தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். அதே போல் இன்றைக்கு ராஜா தலைவருடைய கால் தூசு கூட கட்டாத ஒரு ராஜா. இந்த மாதிரி ஏதோ காத்தடிச்சா எச்சல கூட போய் கோவரத்தில் கலசத்தில் முட்டிடுவார். அது மாதிரி ஏதாவது ஒரு நேரத்துலேயே ஒரு எம்பியான ஒரு மந்திரி பதவி கொடுத்தாங்க. உலகத்திலேயே அதிகமாக லஞ்சம் வாங்கி 1,76,000 கோடிக்கு நீ லஞ்சம் வாங்கி இந்தியாவினுடைய பேரை, தமிழ்நாட்டுடைய பேரை உலக லெவலில் கெடுத்த ஒரே நாள் நீதான். இது வரைக்கும் அந்த மாதிரி யாருமே ஒரு கெட்ட பேர் பெரிய பேர் இருப்பாங்களே, அவ்வளோ ஒரு மிகப்பெரிய பேரை வாங்கி தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய தலைக்குடியை கொடுத்தால் நீ ராஜா. நீ தலைவரை பற்றி பேசுகிற, தலைவரை நீ நேரில் பார்த்து கூட இவனுக்கு யோகித்து இருந்திருக்க, நீ பார்த்துருக்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் மறைந்து தலைவர் இருக்கும்போது நீ ஏதாவது இப்போ எலிமெண்ட் ஸ்கூலுக்கு படிச்சிருந்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு மூலையில் படிச்சுட்டு இருந்திருப்பேன், இல்லை படிக்காமல் ஏதோ ஊர் சுற்றிட்டு இருந்திருப்பேன். அதனால் இன்றைக்கி தலைவரை பார்த்து அது அப்பேற்பட்ட ஒரு வார்த்தை நீ பேசுகிற. தலைவர் இருந்தால் உடனே கூப்பிட்டு சந்தோஷப்பட்டிருப்பார், முதல்வர் தட்டி கொடுத்துருப்பாரு, கொஞ்சம் நல்லா பேசப்பான்னு தட்டி கொடுத்துருப்பார். ஏன்னா அவர் இல்லை. அதனால் நம்முடைய பொதுச் செயலாளர் ஒரு கடன் தெரிவிச்சிருக்காரு. அதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதுபோல் ஒவ்வொரு முறையும் போன தடவை தைப்பொங்கலுக்கு நம்ம 2,000 ரூபா கொடுத்தோம். அவங்க கரும்பு அரிசி சக்கரை மட்டும் தான் கொடுக்குறாங்க. நம்ம ஏலக்காய் முந்திரி திராட்சை எல்லாமே கொடுத்து கரும்பு கொடுத்து 2,000 ரூபா பணம் கொடுத்தோம். அதனால் அந்த 1,000 ரூபா கொடுக்கல, இந்த தடவை பணம் கொடுக்கல. அந்த எடப்பாடியார் அவர்கள் போராட்டம் அறிவித்தாங்க. பணம் கொடுக்கலைன்னா அங்கே போராட்டம் பண்ண போகிற அறிவித்தாங்க. சரி கஷ்டப்பட்டு 1,000 ரூபா கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் போன தடவை சைக்கிள் கொடுக்கல. எல்லா குழந்தைகளுக்கும் புரட்சித் தலைவர் அம்மாவோட திட்டம் பென்சிலு பேனா லப்பர் சாம்பிரி பாசு காலுக்கு போகிற செருப்பு மேலுக்கு போகிற சீருடை புஷ்பம் கொண்டு வர பையி இலவச பஸ் பாஸு 11வது சைக்கிள் 12வது லேப்டாப் இத்தனை கொடுத்து அழகாக அருமையாக இந்தியாவிலேயே தமிழ்நாடு கல்வியின் முதலிடம் பேரை பெற்றுக் கொடுத்தாங்க அம்மா அவர்கள். அதில் நீங்கள் லேப்டாப் கொடுக்கல, சைக்கிள் கொடுக்கல, அதே மாதிரி பென்சில் பேனா லப்பர் சாம்பிரி பாஸ் பைய எதுவுமே கொடுக்கல. இருந்தாலும் சைக்கிள் கொடுக்கலைங்கிறக்காக ஒரு போராட்டம் அறிவிச்சாங்க. போராட்டம் அறிவிச்சாலும் சைக்கிள் கொடுன்னு சொல்லி சைக்கிள் கொடுத்தீங்க, லேப்டாப் கொடுக்கல. அது மாதிரி ஒவ்வொரு முறையும் அதே மாதிரி இன்றைக்கி பல பிரச்சனைகள் ஓஏபி ஆனது அளவில்லாத ஓஏபி ஆனது எடப்பாடி அவர் கொடுத்துருந்தாங்க. அந்த ஓஏபி நிறுத்தி 1,000 ரூபா கொடுக்குறீங்க. அது பாதி பேருக்கு கூட போய் சேரல. இன்றைக்கி ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் ரொம்ப வசதி வாய்ப்பு இல்லாமல் பையனோ பொண்ணோ அவங்களுக்கு ஆதரவு இல்லாமல் அவங்களுடைய வேலையை தேடி வெளியூர் செல்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது அந்த வயதான தாய்க்கோ தந்தைக்கோ 1,000 ரூபா கொடுத்தா அது ஒரு பெரிய அவருக்கு 1,00,000 ரூபா மாதம் வந்த மாதிரி அதையெல்லாம் நிறுத்திட்டீங்க. இன்னைக்கு அவங்களுக்கு இந்த பணம் கொடுக்கல.